இந்த வீடியோ லேட்டாக வருவதற்கான காரணம் நடுவில் சில பல எக்ஸாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங். உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 6. அதாவது நம்ம நேற்று சொல்லியிருந்தா 6 மணிக்குள்ளே போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி நம்ம 6 மணிக்குள்ளே இது போட்டுருவோம். அதாவது இப்போ 6 மணிக்குள்ளே தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சரி காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு சவுண்டை கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணிவிட்டு ப்ளேவை கொடுப்போம். ப்ளேயும் கொடுத்துட்டு நம்மளோட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துடும். இதில் நம்ம பாருங்கள், ஒரே நிமிஷம் வெளியே வந்துடுறேன். நம்ம ஒவ்வொரு வாட்டி ஆடும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டி எம்பி ஏறுது பார்த்தீங்களா. சரி, நம்ம எடிட் கொடுத்துட்டு நான் ஏற்கனவே மைன்கிராஃப்ட் பார்ட் 6ன்னு போட்டிருக்கேன். ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி போன காரணத்தால் இப்போ மறுபடியும் 6 அடிச்சுட்டு 6 போடுறேன். ஏன்னா அந்த 6ல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு வளைவு, ஆனால் இந்த 6ல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்து எப்போ போல் சர்வேவில் இருக்குது. டிஃபிகல்ட்டி நார்மல்லே இருக்கட்டும். நார்மல்லே போட்டு தாக்குறானுங்க. அப்போ ஹார்டில் வச்சோம்னா எப்படி அடிப்பாங்க, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி காய்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்ட் 5ல். அதில் வந்து நான் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணியிருப்பேன். அதை வீடியோ எடுக்க மறந்தே போயிட்டேங்க. டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அப்போ டார்ச் கிடைக்கல. நான் வந்து மைனிங் போயிட்டு டார்ச் எடுத்துன்னு வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஸ்டேர் கேட்ஸை வச்சு நான் மொட்டை மாடி மாதிரி செஞ்சுருக்கேன். அதாவது மொட்டை மாடி படிக்கட்டு போகும்ல, அந்த படிக்கட்டை செஞ்சுருக்கேன் இப்போதைக்கு. அதில் வந்து மேலே வந்து நம்மளோட பெட்டை போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம செஸ்ட்டு அது இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது ஒரு வியர்டான வீடு தான். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைடு கோணலாக கட்டியிருப்பேன். அது எல்லாேருக்கும் வியர்டாக தான் தோணும். இங்கே பாருங்கள், இந்த லென்த் இவ்வளோ பெருசாக இருக்கா, அதாவது லென்த் இவ்வளோ பெருசாக இருக்கும். பிரெத்து இருக்குல்ல, பிரெத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டுமே சமமாக கட்டியிருக்கலாம். என்ன பண்ணேன், இது சர்வைவல் சீரீஸ். வயசு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம சர்வைவல் சீரீஸ் மாதிரி க்ரியேட்டிவ் சீரீஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். அதில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு கட்டுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கே தோணுது. ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லலைன்னா நானே போட்டுடுறேன். பிகாஸ் கமெண்ட்டில் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கு மட்டும்தான் சொல்கிறீங்க. அடுத்து என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு இப்போல்லாம் ஒழுங்காக வியூஸ் போகிறதில்ல. இடையில யாரோ கத்துனாங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கத்திருக்கு. அந்த பொண்ணை போக சொல்லிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு இப்போ ஒழுங்காக வியூஸே போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி வியூஸ் போக வைங்க. சரி, நம்ம பேக் டு த கண்டென்ட். நம்ம வந்து இப்போது இங்கேருந்து எல்லா பொருளையும் எடுத்து அங்கே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை உடைப்போம். ஓகே, இதை உடைச்சிட்டு நம்ம ஒவ்வொன்றா எத்தனை போய் வைக்கணும். இன்வென்ட்ரி ஃபுல்லாக வரட்டும். இன்வென்ட்ரி ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம வைப்போம். என்ன லேகு இல்லை பாடி எவ்வளோ சாப்பாடுங்க. இந்த சீரீஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடு தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு நம்மக்கிட்ட வைக்கிறதுக்கு கம்மியாக தான் பொருளே இருக்குது. எல்லாத்தையும் தனித்தனியாக இப்போ பிரிக்க வேண்டிய நேரம். அதுக்கு நிறைய பிளாக்ஸ் தேவைப்படும் போல். சச்சோ, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. இன்னும் கீழே என்னமோ சொல்லுவாங்களே, கீழே பிளாக் போடலங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கீழே பிளாக்காக சொல்லுவாங்க தெரில. ஆனால் நான் கீழே ஒன்றும் பிளாக்கே போடலைங்க. சச்சோ, டைல்ஸு அதமாக டைல்ஸுன்னுவாங்க. நான் டைல்ஸில் பிளாக்கு. நான் கீழே பிளாக்கே போடல. அதுக்கு நம்மளுக்கு இப்போ பிளாக்கு தேவைப்படுது. இங்கே தானே இருக்கும். 60 இருக்கா, 60 தானா, பத்தாது நம்மளுக்கு இதெல்லாம். வாட் ப்ரோ, பக்கத்துலேயே மரத்தை நட்டினது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். மரத்தில் நடுறது ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் தெரியாமல் மரத்தை அழிச்சிருப்பேன்.
அதுக்காண்டி என்னை மன்னிச்சிடுங்க. சூப்பரு. நட்ட மரம்லாம் நட்டுக்குச்சு. வச்ச மரம்லாம் நட்டுக்குச்சு. ஏங்க இந்த மரத்துலேருந்து ஸ்டிக்கெலாம் கிடைக்குதுங்க. ரொம்ப நல்ல மரங்க. எல்லா மரத்துலேருந்து தான் கிடைக்கும். ஆனால் இந்த மரத்தில் இது ஒன்று கிடச்சிருக்கு. இது இல்லை, இது ஆல்கேலா மரம். சுச்சோ நைட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு சன்ரைஸை பார்க்கணும். கடவுளே ஓடு. அவ்வளோதான், இருந்தாச்சு. சன்ரைஸை பார்ப்போம். செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த 2 மரங்களுக்கு நடுவில் போகுது. செம்மையாக இருக்குது சன்ரைஸு. இப்போது சன்ரைஸ் ஆகாமல் சன்ரைஸ் சன்செட்டை பார்த்துட்டோம். இப்போது மூன் ரைஸை பார்ப்போம். அங்கே பாருங்கள் 3. எங்க இன்றைக்கி 3 இல்லைங்க. அப்போனா என்ன, சாமி பசங்களாம் வருவானுங்க. தூங்க. யாரா என்கிட்ட இருக்கீங்க? எனிவன் யாருமே இல்லை. Who is that? Who is the black sheep? Hey. What bro? It is very wrong bro. What bro? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் வந்துடுங்க. எனக்கு கண்ணு தெரியலை. எவன்டா அது? மான்ஸ்டர்ஸ் நியர்பை இருக்குது. அதுக்கடுத்து உங்களை கிட்ட மாஸ்டர் இருக்குன்னு சொல்லுது. எதுவுமே இல்லையடா உங்களால். டேய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? வேறு வழி எனக்கு தெரில. காலையில் மாற்றுறதை விட்டு எனக்கு வேறு வழி தெரில. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிடுங்க. அவ்வளோதான். உன்னை எவன்டா இருந்தேன் என்கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் எவனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு என்ன தூங்கடாமல் பண்ணிட்டாங்க. நீயா உங்கள் ஐயால்? எனக்கு நீ தூங்க உள்ளடா. நீ எறா அவன் அடிக்கிறா. சாடா நீலாம். டேய் நாங்கள் பார்க்குறேன். இங்கே வா வில்லேஜர், ஓடிடு. நான் அடிக்கிறேன். நம்ம இந்த ஜாம்பிலாம் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டோம். பிளாக்கு எடுத்தோமா? ஓகே, ஒரு 60 பிளாக் இருக்குது. நம்ம பாதி பிளாக்கை மாற்றிருக்கோம். அதையும் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன நம்மளுக்கு இன்னொரு ஸ்டாக் ஆஃப் பிளாக் கிடைக்கும். ஓக் பிளாங்க்லேயே நம்மளுக்கு இன்னொரு ஸ்டாக் கிடைச்சிருக்கு. இப்போ 2 ஸ்டாக்கு. அடுத்து இன்னொரு ஸ்டாக். பை ஹாய் ப்ரோ அடிச்சிட்டேன். கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க ஏன் ப்ரோ அடிச்சிங்கன்னு. அதெல்லாம் ஒரு காரணமாக தான். ஐயோ எப்பா சூப்பர் வேற மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. சரி, நம்ம கீழே இந்த டைல்ஸ் போட்டுட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம பாதியை உடைச்சிட்டோம். இப்போ மீதி பாதியை உடைக்கிறோம். இன்னும் 2 பிளாக்கு தான். அவ்வளோதான், உடைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக்கை ப்ளேஸ் பண்ண வேண்டிய நேரம். இப்படி உட்காந்து எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த பிளாக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், லாஸ்ட்டு செட்டு இதை முடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எந்த சாமி பையனை ஸ்பானே ஆக மாட்டான். நம்ம நிம்மதியாக நம்ம வேலை பார்க்கலாம். சரி, நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் வைக்கலாம். எங்கே வைக்கலாம்? மூளைக்கு வைப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே பார்க்க நாங்கள் ஒரு சீக்ரெட் சொல்லி வச்சுருக்கேன். இப்படி போனோம்னா நம்மளை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யார் வருவா உள்ள? ஓகே, இதை வச்சுக்கிட்டு இது நீங்கள் வச்சிடலாம். ஃபுட்டெல்லாம் எடுத்து இதில் வைப்போம். அதில் தான் ஏற்கனவே வச்சுருந்தோம். ஓகே இதெல்லாம் எதுக்கு? ஓகே, இங்கே போய் சரி. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் வைப்போம். சண்டைக்கு தேவையான பொருட்கள் என்ன? நீ சண்டைக்கு கூப்பிட்டா இன்னொன்னா பந்தய போடு. நான் அப்படியே போல பந்தண்டே மன்னிப்பு கேட்டு அப்போ அவங்க வீட்டில் கூட்டுக்க போகிறாங்கெல்லாம் போலீஸை கூப்பிட்டு முஜாயிண்ட கூண்டில் நிப்பாட்டு. நம்மளுக்கு இருக்குது சப்போர்ட்டு. உன்னை போட்டு நம்ம கட்டினி அவங்க தாண்டட்டால வர வைப்பாங்க. உன்னோட மாமே. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்? பாட்டு தானே. சொச்சோ
என்னமோ பண்ண போயிட்டு என்னமோ பண்ணுகிறேன்னு. கையில் ஷீல் வச்சுப்போம். அடுத்து நம்ம வந்து ஆக்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஆக்ஸ் இருந்தால் தான் முடிக்க முடியும். கைஸ் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வெஸ்ட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் நம்ம எல்லா பொருளையும் வச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பெட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மொட்டை மாடியில் அப்படியே பார்த்துட்டு தூங்கினா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பார்ட் 6 சந்திக்கிறேன். இதுதானே பார்ட் 6. பார்ட் 7 சந்திக்கிறேன். அந்த பார்ட்டில் நம்ம மைனிங் போகிறோம். மைனிங் போயிட்டு டைமண்ட் எடுக்கிறோம். அடுத்தது இந்த சீரீஸ்க்கு முடிவு கட்டுறோம். ஓகே கைஸ், பை, டேக் கேர்.